அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, சமீப காலமாக மனித சமுதாயம் சாப்பிடுகின்ற உணவு பழக்க வழக்கங்கள் முற்றிலுமாக மாறிவிட்ட காரணத்தினால், வாய்க்கு ருசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்டதையும் சாப்பிடுகின்ற காரணத்தினால், நாம் சுவாசிக்கின்ற காற்று மாசுபட்டு விட்ட காரணத்தினால், நாம் அருந்துகின்ற நீர் அசுத்தமாகிவிட்ட காரணத்தினால் புது புது வகையான நோய்கள் படையெடுத்து வருவதையும், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பயங்கரமாக தாக்குவதையும் இன்றைக்கு நாம் உலகளாவிய அளவிற்கு கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் நோயினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிக எண்ணிக்கை அளவு மருத்துவமனைகளிலே தங்கி சிகிச்சை பெறக்கூடிய பயங்கரமான ஒரு காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். சிறு குழந்தைகளையும் கூட நோய்கள் விட்டு வைப்பதில்லை. வயதானவர்களை கேட்கவே வேண்டாம். வாலிபர்களும் இளைஞர் சமுதாயமும் நோயினால் பீடிக்கப்பட்டு பயங்கரமான சிரமத்தோடு அவர்கள் வாழ்க்கையை தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். இந்த காலகட்டத்தில் வாய்களுக்கு நாம் கட்டுப்போட வேண்டும். தூய்மையான நீரை நாம் அருந்த வேண்டும். ருசியாக இருக்கிறது என்பதற்காக கிடைத்ததையெல்லாம் சாப்பிடுவது கூடாது. அதற்கு மேலாக அல்லாஹ்விடத்திலே நல்ல ஆஃபியத்தை, நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே எப்படி பாதுகாப்பு தேட வேண்டும் அந்த முறையை கூட ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் கற்றுத்தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனைகளிலே அதிகமான பிரார்த்தனை என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆகிரா. இறைவா, உன்னிடத்திலே இந்த உலகிலும் மறு உலகிலும் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை நான் தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூல்ல 1554வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இது போன்ற பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நோன்பு துறக்கும் நேரத்திலும் சகர் நேரத்திலும் ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஆண்களும் பெண்களும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் ஸய்யில் அஸ்காம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செய்றாங்க பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் பரஸ். பரசி அப்படின்னா வெண்குஷ்டம். சில பேர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா விரல்லாம் வெள்ளையாயிரும், முகம் வெள்ளையாயிரும், உடம்பெல்லாம் வெள்ளையாகிவிடும். அது ஒரு நோய். அது அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். வெண்குஷ்டம் என்று சொல்வார்கள். திடீரென்று உடலெல்லாம் வெண்மையாக மாறிவிடும். பார்ப்பதற்கு அருவருப்பான முறையிலே அவர்கள் காட்சி தருவார்கள். அந்த நோயை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுனூன், ஜுனூன்னா பைத்தியம். திடீர்னு பைத்தியம் பிடிச்சு நல்லாதான் இருப்பாங்க. குடும்ப சூழலை, பொருளாதார சிக்கல், மனக்கவலை,
மற்றவர்களின் தொல்லை, அநீதம் விளைக்கப்படுதல், இதன் காரணமாக திடீரென்று பைத்தியம் பிடித்துவிடும். அப்போ பைத்தியம் பிடிப்பதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வல்ஜுதாம், குஷ்டம், அதாவது உடல் உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக அழுகி அழுகி கீழே விழ ஆரம்பித்துவிடும். சில பேருக்கு பார்த்தா அந்த விரலே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்கும். அழுகி அந்த விரல் இல்லாமலேயே போய்விடும். எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கின்றோம், கை இருக்கும் ஆனால் இந்த விரல்கள் இருக்க. குஷ்டம். அப்ப அந்த குஷ்ட நோயை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் செய்யில் அஸ்காம், மற்ற தீய நோய்களை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா மஞ்சள் காமாலை நோய் என்று சொல்வார்கள். நன்றாக இருப்பார்கள், திடீரென்று அவருக்கு இரத்த கொதிப்பு அதிகமாகிவிட்டது, சர்க்கரை வியாதி அதிகமாகிவிட்டது, உடலிலே கெட்ட கொழுப்புகள் சேர்ந்து விட்டது, நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு விட்டது, மூளையில் அடைப்பு ஏற்பட்டு விட்டது, இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டு விட்டது, சிறுநீரகம் வேலை செய்யாமல் போய்விட்டது, இரத்தத்தில் உப்பு சத்து அதிகமாகிவிட்டது. இதெல்லாம் திடீரென்று ஏற்படக்கூடிய மோசமான வியாதிகள். மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அது கொன்று கொண்டே இருக்கும். அப்ப இது போன்ற நோய்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். இரண்டாவது, உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத எந்த உணவுகளையும், அது ஹலாலாக இருந்தாலும் பரவாயில்லை, பானங்களையும் அது ஹலாலாக இருந்தாலும் பரவாயில்லை. சில மருத்துவர்கள், உங்களுக்கு இந்த நோய் வந்துருச்சு, நீங்க இறைச்சி சாப்பிடுவது கூடாது, மீன் சாப்பிடுவது கூடாது, முட்டை சாப்பிடுவது கூடாது என்று மருத்துவர்கள் கூறுவார்களேயானால் அவர்களின் கூற்றுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னா கிலோ கணக்கில் சில பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சர்க்கரை சேர்ப்பது கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அல்வாவா தீங்கிறது, சுகர் இல்லாம ஒரு டீ போடுங்கிறது. அப்ப அல்வாங்கிறது சுகர் கிடையாதா? கொழுப்பு உடம்புல அதிகமாக இருக்கிறது, நீங்கள் பொரித்த ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் பொரித்த ஐட்டமா தான் வீட்டுல சாப்பிடுறது, வீட்டுல கிடைக்கலன்னா வெளியே போய் ஒரு புடி பிடிக்கிறது. அப்ப இதுவெல்லாம் உடலுக்கு தீராத மோசமான நோய்களை உருவாக்கும் என்று மருத்துவர்கள் கூறுவார்களேயானால் அதீவுல்லாஹ வ அதீவுல் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அந்த ஆயத்தின் அடிப்படையில மருத்துவர்கள் சொல்வதை நாம் கேட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் இது போன்ற மோசமான நோய்களை விட்டும், வெங்குஷ்டத்தை விட்டும், குஷ்ட நோயை விட்டும், பைத்தியத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும், எல்லா சமுதாய மக்களையும், எல்லா மதத்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து எல்லோருக்கும் நிம்மதியான வாழ்வை தந்தரல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.